ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காதலர் தினம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தரோட கொண்டாடி கொண்டிருப்பீங்க. நானும் அது பிடிச்ச ஒரு பொருளோட இல்லாது ஒரு பிடிச்ச என்ற கனவோட நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீண்ட நாளாக பைக் எடுக்கணும் யோசிச்சு கொண்டிருந்தேன். அதுவும் பிராண்ட் நியூ பைக். நான் 2020 ரேசட்டர் பைக் எடுத்திருந்தேன் நான். இப்போ ரெண்டாவது பைக் எடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் இறங்கிட்டு போய் பார்க்குறேன் பைக்கை. எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒன்றும் நடந்தது. என்னென்னு சொன்னால், நான் ஆர்டர் பண்ணது இப்போ வந்திருக்க 17 Pro Maxன்ற கலரில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பைக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே போய் பார்த்தா ஒரு ஜெலோ கலரில் ஒரு பைக் நின்றுது. அப்போ அவரும் காட்டினா உங்களோட பைக் அங்கே நிற்குது, போய் பாருங்கன்னு சொல்லி. நானும் என்னடா இது பைக் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் குழம்பினாலும் சரி ஓகே இந்த பைக் ஒருக்கா பார்ப்போம்னு சொல்லி சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன் நான். ஏன்னா நான் அங்கே ஃபோட்டோவில் பார்த்தது செம்மஞ்ச கலர் பைக். என்னென்று செம்மஞ்ச கலர் மஞ்சளாக மாறி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். சரி ஓகே இதான் பைக் ஒரு கன்ஃபியூஷனும். ஆனால் அந்த கலர் மட்டும்தான் கொஞ்சம் இது ஒரு மாதிரியாக இருந்தது வழியே, மற்றபடி பைக் எல்லாமே ஒரே இதாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ரேசட்டாரோட 125cc FI ஹைப்ரிட் மாடல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான். ஆனால் இந்த பைக் ரேசட்டார் தான். இது FIன்ற நார்மல் மாடல். அது நான் ஆர்டர் பண்ணினது ஸ்பெஷல் எடிஷன். அப்போ நானும் குழப்பத்தில் இருக்கேன். அந்த அண்ணன் சொன்னவர், இது உங்களோட பைக் இல்லை, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் இதை எடுங்கோ, உங்களோட பைக் அங்கே இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்லி. பிறகு தான் பார்த்தேன், என்னடா நான் தான் மாதிரி அவசரத்தில் இதை நினச்சிட்டேன்னு பிறகு உள்ளே போனேன். நான் உள்ளே போய் பார்க்குறேன். செம்ம லுக்கில் ஒரு நல்ல செம்மஞ்ச கலரில் அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கலரில் இந்த பைக்குமா நல்லா இருந்துச்சு. நான் ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பைக் நல்ல வடிவாக இருந்துச்சு. இது நல்ல ரிச் லுக்கோடு இருந்துச்சு. இந்த பைக் எல்லா பைக்கையும் விட வித்தியாசமாகவும் இருந்துச்சு, நல்ல உயரமாகவும் இருந்துச்சு. இது அந்த நேம் சொல்லியிருந்தவர், இது பாய்ஸ் மாடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் உயரமாகவும் இருக்குது. நாங்கள் ஓடும்போது அவதானிச்சுன்னா என்ன சொன்னால், நல்லா பெரிய பாய்ஸின பைக் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றும் இருந்துச்சு. அதோட இது ஹைப்ரிட் மாடலுண்டபடியாக ஒரு காரில் போகிற மாதிரி நல்ல ஸ்மூத்தாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு. பெரிய அளவு சத்தம் இல்லை, அந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக போய் கொண்டிருந்தது. நான் போயிட்டு பைக்கெல்லாம் வடிவாக பார்த்து செக் பண்ணிவிட்டு, சரி ஓகே டீலை முடிப்போம்னு சொல்லி காசெல்லாம் ரெடி பண்ணி அவைகிட்ட கொடுத்துட்டு, அந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துட்டு, மற்றது நான் கிளிநொச்சிக்கு இந்த பைக் திருப்பி கொண்டு போகணுன்றதால இன்சூரன்ஸும் உடனே போட்டு தந்தவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸில் போயிட்டு அப்போதைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அவட்ட காசை கொடுத்துட்டு, அவ்வளோ காசையும் கொடுத்துட்டு மொத்தமாகவே நான் பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆனேன். இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த பைக் 2 மாடலில் வந்தது. ஒன்று 8,24,000 ரூபாய்க்கு ஒரு மாடலில் வந்தது. அந்த பைக்கில் ஒன்று தான் ஸ்டார்ட்டில் ஆர்டர் பண்ணினான். ஆனால் இந்த பைக்கும் பிடிச்சிருந்தது. பிறகு அந்த பைக் வேறு லேட் ஆகும்ன்றபடியாக இதில் ஒரு பைக் ஓகேயாக இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன், இந்த பைக்கும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. இப்போ அதால் இதே ஓகே பண்ணி எடுக்க வந்தேன் நான். இது 8,54,900 ரூபா அமௌண்ட்டும், அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஒரு 9,000 ரூபாய்க்குள்ளே வரும். அதுவும் சேர்த்து ஒரு 8,64,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சது மொத்தமாக. லீசிங் கொண்டுக்கும் போக இல்லை. என்ன சொன்னால், லீசிங்கெல்லாம் போனோம்னா சும்மா தேவையில்லாமல் அது அரியர்கள் கடன்கள் அப்படி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அது இருக்கிற சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கி விட்டுறோம்ட்டு அதுக்கு போகையில். அப்போ ரெடி கேஷை கொடுத்து எடுத்துகிட்டு வருவோம்ட்டு கொடுத்து இந்த மூமெண்ட்
நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பைக்கையும் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு முதலாவது அவைக்கு தேங்க் பண்ணினான். நாங்கள் வந்து எந்த ஷோரூமில் எடுத்தோம்னு சொன்னால் ஜெமகா மானிப்பாய் ஷோரூமில் தான் எடுத்திருந்தாங்க. நான் ஃபேஸ்புக்கில் எனக்கு பைக் வேணும்னு சொல்லி ஒரு பதிவொன்று போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் அவை வந்து எனக்கு கண்டெக்ட் பண்ணியிருந்தவே. அவை ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சாக்கலான். அப்போ கண்டெக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பைக் தரோம்னு சொல்லியிருந்தவே. சொன்ன மாதிரியே அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவை பைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நானும் காசும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அந்த பைக்குக்கும் ஒரு 2 லிட்டர் மாதிரி பெட்ரோலும் அடித்து தந்தவே. அங்கால மிச்சம் வந்து நாங்கள் அடிச்சிட்டு போனாங்க. மற்றது எங்களை பிக்கப் பண்ணி கூட்டி கொண்டும் போனவேன்னு சொன்னால் எங்களுக்கு இடம் தெரியாதபடியாக அவை தான் அந்த இடத்துக்கும் கூட்டி கொண்டு போனவே. நல்ல ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுத்துருந்தவே. உண்மையாகவே மிக்க நன்றி. அந்த அக்காவுக்கும் அண்ணாக்கும் மிக்க நன்றி. உங்களால் தான் இன்றைக்கு என்ற கனவு வந்து மேம்பட்டிருக்கு. இல்லாட்டிக்கு உண்மையாகவே சரியான கவலையாக இருந்தது. என்னென்னு சொன்னால் நான் டியோ ஸ்டார்ட்டில் ஆர்டர் பண்ணி 11 மாதம் ஆர்டர் பண்ணி எனக்கு கிடைக்கல. இன்னும் 4 மாதம் ஆகும்ன்றபடியே தான் இப்போ ஜெமகா எடுப்போம்னு சொல்லி யோசித்தேன் நான். எனக்கு உண்மையாகவே இந்த ரேசட்டார் பைக் தான் பிடிச்ச பைக். ஆனால் டியோ எடுப்போம்னு யோசித்த காரணம் என்ன சொன்னால் அதுக்கு செகண்ட் மார்க்கெட் இருக்கிறபடியாக அதை எடுப்போம்னு சொல்லி யோசித்தேன் நான். ஆனால் அதையும் விட இது வடிவாக இருக்குது. பார்க்கும்போது லுக் வந்து நல்ல லுக்காக இருக்குது. ஓகே, பிடிச்ச மாதிரி எல்லாமே அமைஞ்சுது. அதோட இது வந்து போன கலருக்கும் ஏற்ற மாதிரி அமைஞ்சுது. அப்போ சரின்ட்டு அவைக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் வலிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வடிவாக ட்ரைட் போய் கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அண்ணாட்ட கேட்டு நான் அங்கே போய் ஓடுறேன்னு சொல்லி அண்ணா சொன்னவர், இல்லை இந்த புது பைக் தானே நீ ஓட ஒன்றா நானே ஓடிக்கொண்டு வந்து தாரேன், கொஞ்ச நாள் உள்ளுக்குள்ளே ஓடி போட்டு அதுக்கு பிறகு டவுன் பக்கம் கொண்டு போவோங்கன்னு சொல்லி பிறகு நாங்கள் மிச்சம் பெட்ரோலையும் அடிச்சுட்டே போவோம்னு சொல்லி பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிக்க சொன்னான். ஆனால் அவர் கொஞ்சம் பயப்பட்டவர். அப்போ அதால் முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் பிறகு பைக் எடுத்துகிட்டு எங்கே போனாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுக்கு போனாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து முதலாவது பைக் எடுத்துகிட்டு டேக்ஸு புக் ஒன்றும் இல்லாமல் தானே போவோம். அப்போ அதால் பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்ன்றதால நாங்கள் வந்து உடனே இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு அப்படியே போனது. அதில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று, பெரிய ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருந்தது. அப்போ அந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து பைக்கை கொண்டு போனான். ஏன்னு சொன்னால் அண்ணா சொன்னார் பைக்கு வந்து பூசை செஞ்சு எடுத்துகிட்டே போவோம்னு சொல்லி. நான் பிளான் பண்ணான் வீட்டை கொண்டு போயிட்டு கிளிநொச்சி கோயிலில் கொண்டு போய் செய்வோம்னு சொல்லி தான். ஆனால் அண்ணா சொன்னார் இது பெரிய கோயில் உண்டு, நல்ல கோயில்னு சொல்லி. அப்போ உண்மையாகவே அது பெரிய கோயில் தான், பெரிய சிலையோடு இருந்தது, ஆஞ்சநேயர் கோயில் உண்டு. அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் கேட்டுனாங்க. அப்போ ஐயாவும் சொன்னவர். அப்போ நான் சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கு தேவையான பட்டு நூல்கள் எல்லாம் வாங்கிட்டு அவரையும் கூப்பிட்டு நான். அப்போ அவரும் வந்து பார்த்துட்டு பைக் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னவர். எவ்வளவு பேமெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னு நம்ம எல்லாம் கேட்டுட்டு நல்ல ஜோக்காக கதைச்சார். சீதனை காசு போகலன்னு சொல்லி. பிறகு நான் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு அந்த பைக்குக்கு தேவையான எல்லா பூசை இதுகள் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே பட்டையை ஐயாவை சொல்லி அவர்ன்ற கையாலேயே கட்டி போட்டு நூலையும் கட்டி போட்டு கழிந்து கோயிலில் வந்து சுற்றி வர எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தேங்காய் எல்லாம் உடைச்சி கற்பூரம் எல்லாம் கொளுத்தி எல்லா ப்ராசஸும் கிளியராக முடிச்சுட்டு, உண்மையில் சொல்லப்போனால் அந்த கோயில் வேலைகளில் பெரிய அளவுக்கு ஈடுபாடுக்கு போகிறதில்ல. ஆனால் ஒரு ஃபேமிலின்ற சென்டிமெண்ட்டுக்காண்டி தான் இதுக்கு போகிறது. அப்போ அதால் சரி ஓகே செய்கிறது எல்லாத்தையுமே கிளியராக செஞ்சுட்டு போவோம். இனி இது வந்து எனக்காண்டி மட்டும் இல்லை, இது என்ன சுமக்கிற ஒரு வாகனத்துக்காண்டி செய்கிறது தானேன்னு சொல்லி என்னென்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளோத்தையும் கிளியராக வடிவாக செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சரியான பசி தானே, முதலாவது இந்த வேலையை முடித்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிட போனாங்க. சாப்பிட போயிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளிநொச்சிக்கு வந்து போய் சேர்ந்துட்டோம். கிளிநொச்சி போயாச்சு. நான் பைக் ஓடுவோம்டான்னு பார்த்தேன் நான். ஆனால் அண்ணா சொன்னார் இன்றைக்கு சரி வராது, அது கொஞ்சம் உயரமாக இருக்குது, உனக்கு கஷ்டமாக இருக்கும்,
பிறகு கொஞ்சம் பழகின பிறகு ஓட சொல்லி வெளியில். இது என்னடா எனக்கு வந்து சோதனை, நான் இவ்வளோ காலமாக பைக் வச்சு யூஸ் பண்ணினான், இப்போ கடைசியாக பைக் எடுத்துகிட்டு ஓடலாமல் இருக்கேன்னுட்டு சரி ஓகே அவையும் பாதுகாப்புக்காண்டி தானே சொல்கிறேன் நம்மன்ட்டு சரி வீட்டை கொண்டு போய் சேர்த்தாச்சு பைக்கை. அப்போ அம்மாட்ட சொன்னது ஆராத்தி எடுக்க சொல்லி அப்போ எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து தந்துவா. நாங்கள் எங்களோட வீட்டுக்கு கொண்டு வர முதல் புதிய வாகனம்னு சொன்னால் இது தான். நான் இதுக்கு முதல்ல ஒரு பைக் கொண்டு வந்தேன், மற்றது ஒரு பேன் ஒன்று கொண்டு வந்தேன், அண்ணா ஒரு ஆட்டோ கொண்டு வந்தவர், மற்றது சைக்கிள் அதுகள்லாம், மற்ற எங்களோட பெரியண்ணா ஒரு பைக் கொண்டு வந்தவர் நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் அடுத்தது தான். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு புதுசு. இப்போ நாங்கள் இது பைக் கொண்டு வந்தோன்னே இவர் எங்களோட ரொக்கி பிள்ளைக்கும் சரியான சந்தோஷமாக இருந்தது. அவரும் பார்த்து கொண்டு இருந்தார் என்னடாண்டு. சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு காட்டினா நான் இப்போ தானும் ஏற போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சி கொண்டு வந்தவர். வேறு ஏற விட்டால் அப்புறம் எங்கேயாச்சும் பிச்சு போடுவாருன்னு சொல்லி போட்டு நான் ஏற விடையில் பார்த்துட்டு சுற்றி வர பார்த்துட்டு போயிடும்னு சொல்லி ஆள் அனுப்பி விட்டாச்சு. நான் வளமையாக வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் இவருக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும். நல்ல ஒரு ஜீவன் வந்து எங்களுடைய வீடியோவுக்கு பிஎன்எஸ் ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குது. எங்களுடைய தனித்தி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லோரும். நன்றி.